இப்போ நீங்கள் முதல் முறை எழுத போகிறீங்க மெயின்ஸு. அப்போ நிறைய மெயின்ஸ் அச்சீவர்ஸ் கிட்ட மெயின்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம எப்படி தயாராகணும், எப்படி எழுதணும் அப்படின்ற ஆலோசனைகள்லாம் வாங்கினீங்களா? ஆமாம் சார், வாங்கலைன்னா நம்மளால் இது பண்ண முடியாது. நான் எப்படி இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, பீயிங் அ ஃப்ரெஷர் டிஸ்கிரிப்டிவ் ஃபஸ்ட் டைமில் கிளியர் பண்ண முடியாது, கஷ்டன்றாங்க. ஏன் கஷ்டம்னு சொல்கிறாங்க? அவங்க சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மிஸ்டேக்ஸ்னால அவங்க கஷ்டம்னு சொல்கிறாங்க. அப்போ மற்றவங்களோட மிஸ்டேக்ஸை நான் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். எனக்கு யார்கிட்டலாம் என்னால் பேச முடிஞ்சதோ நான் எல்லார்கிட்டையுமே, நீங்கள் போன வாட்டி மெயின்ஸில் வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தீங்கன்னு எனக்கு சொல்கிறீங்களா, இதனால் உங்களுக்கு வந்து கிடைக்காம போச்சு, உங்கள் ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கள் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க சார். எல்லாருமே அவங்கவுங்க ஒப்பீனியனை சொன்னாங்க. ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, நான் கொஸ்டின் வந்து கரெக்டாக அட்ரஸ் பண்ணலை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எழுதணும்னு நினச்சிட்டேன், அது வந்து நான் பண்ண தப்புன்னு சொன்னாங்க. இப்படி இருந்து நான் ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டேன். ஒருத்தர் வந்து நான் ஃபேக்ஸ் எதுவுமே கொடுக்கல, இதனால எனக்கு வரலன்னு எனக்கு தோணுது அப்படின்னாங்க. ஸோ ஃபேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதை வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன். ஒரு சிலர் வந்து எனக்கு பேப்பர் கம்ப்ளீட் பண்ணலை, அதனால எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும், இதை நான் பார்க்கணும். ஒரு சிலர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் நிறைய பேராகிராஃபாக எழுதிட்டேன், இது வந்து நான் தப்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன், அது பாயிண்ட்டாக கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ என்னோடய பேப்பரில் நான் பாயிண்ட்டாக தான் இது வந்து கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் இது வந்து ஃபுல்லாக நம்ம பேப்பரை ஃபுல்லாக அவங்க ரீட் பண்ணுறதுக்கான டைம் வந்து அவங்களுக்கு இருக்குமா இருக்காதான்றது நமக்கு தெரியாது. அப்போ நான் என்ன கான்செப்டை கொடுக்க போகிறேனோ அதை சப்ஹெட்டிலே காமிச்சிடணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணேன். ஸோ என்ன கான்செப்டோ அதை சப்ஹெட்டிங்காகவே நான் நிறையா கொடுத்து, நான் இதை தான் இங்கே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சப்ஹெட்ஸ் நிறையா கொடுத்து என்னோடய பேப்பரை வந்து நான் வந்து காமிச்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அவங்களுக்கு போர்டு அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக டயக்ராம் போடுறது, ஃப்ளோட் சார்ட் போடுறது, இந்த மாதிரி நம்ம பேப்பரை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நான் உள்ளே வந்து கொண்டு வந்தேன். எங்கெல்லாம் டயக்ராம் போட முடியுமோ அங்கெல்லாம் டயக்ராம், எங்கே மேப் கொடுக்க முடியுமோ மேப்பு, எங்கே ஃப்ளோ சார்ட் ஆட் பண்ண முடியுமோ அங்கே ஃப்ளோ சார்ட்டு. இதில் வந்து ஃபுல்லாகவே ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துடக்கூடாது, அப்போ வேர்ட் லிமிட் வந்து அடிபட்டுரும். அதுவும் அடிப்படக்கூடாது, வேர்ட் லிமிட்டையும் நீங்கள் வச்சுக்கணும். சைடில் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக இதை காமிச்சிருக்கோம் அப்படின்றதையும் காட்டணும் அப்படின்றது நான் பார்த்துக்கிட்டேன் சார்.